ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த வீடியோவில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ராகி மாவு வச்சு ராகி பக்கோடா செய்ய போகிறேன். அது எங்கள் வீட்டில் யூஸ்வலாக நான் அடிக்கடி எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு டீ ஸ்நாக்ஸாக நான் செஞ்சு கொடுப்பேன். சூப்பராக இருக்கும். வாங்க ராகி பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைத்தலை, மல்லி கருவேப்பிலை, பூண்டு 10 பல் தட்டி வச்சிருக்கேன், பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு பிஞ்ச் சோடா போட்டுருக்கேன். அது ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ராகி மாவு எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். பொட்டுகளை எடுத்து உள்ளே போட்டுடலாம். அதையும் கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைத்தலை எடுத்துருக்கேன், அதையும் உள்ள எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் மல்லி கருவேப்பிலை, அதையும் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டி வச்சு பூண்டு, தேவையான அளவு உப்பு, நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். ராகி பக்கோடாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். டக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொலகொலான்னு ஆகிரும். மறுபடியும் எக்ஸ்ட்ரா மாவு போட வேண்டியது வரும். அது டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிரிஞ்சிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் ட்ரையாக இருக்கும். பொரிக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ராகி பக்கோடாவுக்கு மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும். வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, சூப்பரான சூடான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.